வணக்கம். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவிடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா எதை பார்த்தாலுமே மகாவிஷ்ணுவோட விஷயம்தான் போயிட்டு இருக்கு. அதாவது இந்துக்கள் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சு மகாவிஷ்ணு பேசுனதுல எந்த தப்பும் இல்லை, மகாவிஷ்ணுக்காக சப்போர்ட்டா வரக்கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, மகாவிஷ்ணு திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு. திருக்குறள்ல சொல்லாத நான் சொல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க போன இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் அழகா திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. தூதுன்ற ஒரு அதிகாரத்துல தொகைக்கூறி தூவாததை நீக்கி நகை பயக்க நன்றி பயப்பதாம் தூது. இது ஒரு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு தூதுவனா போறவனுடைய கடமை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு ஒரு விஷயத்த இன்னொரு நாட்டுக்கு சொல்ல போறீங்க அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை வராம அதை அந்த அந்த சூழ்நிலையை கையாளணும். இந்த தூது சொல்ல போறவன் ரெண்டு நாட்டுக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமா இருக்கணும் அந்த தூது அப்படின்னு சொல்லி அந்த தூதுவனுக்கு உண்டான ஒரு அழகை அழகா சொல்லியிருப்பார். அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும் ஒரு தூதுவன் சொல்லி. இப்ப மகாவிஷ்ணு அந்த ஸ்கூலுக்கு ஒரு தூதுவனை தான் போயிருக்காரு. பசங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணணும். அழகா நீங்க இப்படி படிச்சீங்கன்னா இந்த மாதிரியான மார்க் வாங்கலாம், படிப்பை எப்படி நம்ம ஒரு ஒரு செக்ரிகேட் பண்ணி படிக்கணும், நம்ம ஜென்ரல் நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பேசியிருந்தாருன்னா அந்த மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணு உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடியவர். ஆனா அங்க போயிட்டு அது என்னவோ ஒரு இந்துக்களுக்கான பள்ளி மட்டுமே அப்படின்னு நினைச்சுக்கின்னு பேசுறதுலாம் தப்பு. உடனே நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் ஸ்கூல்ல மதவாதம் பேசலையா, முஸ்லீம் ஸ்கூல்ல மதவாதம் பேசலையா அப்படின்னு அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல வந்துடுறாங்க. ஆனா பேசின இடம் அரசு பள்ளின்றத யாருமே கவனத்துல கொள்ளல. அரசு எல்லாருக்குமே பொதுவானது தானே. இப்போ கிறிஸ்டின் மிஷினரின்னா அவங்க அவங்க முத்திரை குத்தி இருக்கிறாங்க, இது எங்களுடைய பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முஸ்லீம்னா அவங்களும் ஒரு சீல் போட்டிருக்காங்க, இது எங்களுடைய பள்ளி அப்படின்னு. இப்போ இந்துக்களுக்குன்னு ஒரு பள்ளி இல்லையே. இப்போ நீங்க இந்துக்கள் பள்ளியில போய் மகாவிஷ்ணு பேசியிருந்தாருன்னா அப்ரிஷியேட் பண்ணலாம், நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொல்லி. ஆனா போய் பேசின இடம் ஒரு அரசு பள்ளின்றதுனால எல்லாருக்குமே கோபம் வரும். அதாவது ஒரு அரசு பள்ளியில போயிட்டு நீங்க இறை நம்பிக்கையை ஒரு சொல்ற விதம் வேற இருக்கு. நீங்க அங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் அது தவிர்த்திருக்க வேண்டிய வார்த்தைகள். ஸோ அதனாலதான் மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. புரியாதவங்க நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ மகாவிஷ்ணு பேசுது சரி சரின்னு சொல்லிட்டு அது பேசின இடம் தவறு, அவ்வளவுதான். அந்த அந்த பக்குவம் கூட அவருக்கு இல்லைன்னா அவர் என்ன ஒரு ஆன்மீகவாதியா இருப்பாரு. நம்ம எங்க வந்திருக்கோம், யாருக்கிட்ட பேசுறோம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாத ஆளு எப்படி அவர் பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ண முடியும்? ஸோ அது தவறு. அவர் முதல்ல அந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டதே தப்பு. அதுக்கப்புறம் அவர் பேசுனது தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஸோ பேசின இடம் தவறு. ஸோ அதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம போகணும். ஏன்னா இந்த எதை திறந்தாலுமே டிவி நியூஸ் வச்சாலும் இந்த 3-4 நாளா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மன உளைச்சல் தான் நமக்கு பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே. அது சரியா தவறா அதை பற்றி டிபேட் பேசுறது டிவிங்களில், அது ஒரு எல்லாரோட நேரம் வேஸ்ட் அது. ஸோ அதை விட்டுட்டு நம்ம அடுத்த கட்டம் நம்ம போயிடுவோம், அடுத்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, விடாது துரத்திய வைராகிய பெண், வளைந்து கொடுத்து வாரி கொடுத்த திருச்செந்தூர் முருகர். ஸோ இதுதான் நம்ம பேச வந்தோம். என்ன அப்படின்னா ஒரு ஒரு தனி ஒரு பெண்மணி அவங்க என்ன பண்றாங்க, திருச்செந்தூர் போறாங்க, முருகனை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ மனசுல தோணுது அங்க பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடல்ல குளிச்சுட்டு அங்க பிரதட்சணம் பண்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க திருச்செந்தூர்ல. அவங்க அங்க பிரதர்சனம் 3 முறை என் கூட வந்தாங்க. நான் ஒரு மக்களை கூட்டிட்டு போகும்போது அந்த குரூப்ல அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு நாங்க நைட்டு போய் சேர்றதுக்கே ஒரு 11 மணி ஆயிடும்.
11 மணிக்கு போயிட்டு அங்க ரூம் எடுத்து எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த அம்மா வந்து தூங்குறாங்களா என்னன்னே தெரியாது. திடீர்னு 2 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்க அப்படியே அந்த ஈர ட்ரெஸ்ஸோட போயிட்டு அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. ஸோ அவங்க வந்து தனியால போவாங்க, இல்லைன்னா ஒருத்தரை கூட கூட்டிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு 5 முறை திருச்செந்தூர் முருகரை வந்து அங்க பிரதட்சணம் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அவங்க பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும்ன்ற ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு மனசுக்குள்ள. ஸோ இதை வந்து வேற யாருமே எனக்கு வந்து துணை கிடையாது, முருகா நீ மட்டும்தான் எனக்கு துணை, நீ தான் எனக்கு வந்து அந்த இடத்த வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சரணாகதி. அப்படி அந்த அந்த சரணாகதியின் உச்சக்கட்டம் தான் அவங்க வந்து 5 முறை வந்து திருச்செந்தூர் முருகன் அங்க பிரதட்சணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய பலனா கடந்த வாரம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனை திருவண்ணாமலையில, அதாவது அண்ணாமலையாருக்கு வடகிழக்கு பகுதியில் ஜென்ரலா வந்து ஒரு மனை வாங்கினோம்னா தெற்கு மேற்கு மலை இருந்தா அது வந்து ஒரு சிறப்பான ஒரு மனையா இருக்கும். அந்த இடத்துல வீடு கட்டி வாழறவங்க ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமா வாழ்வாங்க. ஸோ அந்த வகையில அந்த அம்மா வந்து போராட்டத்துக்கு முருகர் கொடுத்திருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையில அண்ணாமலையாருக்கு வடகிழக்கு பகுதியில, எக்ஸாக்ட் வடகிழக்கு பகுதியில ஒரு அருமையான மனை, மேற்கு பார்த்த மனை. வாஸ்துப்படி வீடு கட்டுறோம்னா எது எங்கெங்க கரெக்டா இருக்கணுமோ வாஸ்துப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னா மேற்கு பார்த்த மனையில மட்டும்தான் வாஸ்துப்படி பக்காவா பண்ண முடியும். மற்ற எந்த திசையை பார்த்தாலும் அது கொஞ்சம் நம்ம காம்பன்சேட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அந்த வகையில அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மேற்கு பார்த்த மனை, அழகான மனை. அதாவது இந்த காம்பஸ்ல பார்க்கும்போது எக்ஸாக்டா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அந்த மாதிரியான அமைப்பு, எந்த பக்கமும் வந்து டில்டாயெல்லாம் இல்லை. அந்த இடம் வந்து எக்ஸாக்டா வடக்கு கிழக்கு தெற்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான தெரு அமைப்பு பக்காவா பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து போன வாரம் அவங்க பார்த்து கடந்த அந்த நேத்து இந்த நாள் மண்டே அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கேட்டிருந்தாங்க. அவங்க செலக்ட் பண்ண நேரம், அவங்க குறித்த நேரம்லாம் தள்ளி போச்சு. அப்போ மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்றாங்க, சார் இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கே, எனக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ வருத்தப்படாதீங்கம்மா, நீங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 தேதி நான் வந்து நேரத்தோட குறிச்சு கொடுத்துருந்தேன். இந்த தேதியில இந்த நேரத்துல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க 2வது தேதி அது வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வருது, அது வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் முதல் குறிச்சு கொடுத்த தேதியில அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஆயத்தமாகறாங்க. அப்போ அந்த நேரம் நான் குறிச்சு கொடுத்த நேரம் சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 4:30 மணிக்கு மேல 6 மணிக்குள்ள பண்ணுங்க அப்படின்னு. அந்த நேரம் வந்து ஆஃபீஸ் வந்து 4:30 மணியோட முடிஞ்சிடுதான் அப்படின்னாங்க. சரி நீங்க ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்த மாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அவங்களுக்கு. ஆனா அந்த அம்மா வந்து அதே விடாமுயற்சி, அந்த முயற்சியில போனாங்க. திங்கட்கிழமை நேற்று முந்தா நாள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு 5 மணிக்கு பேசுறாங்க சாயந்தரம், சார் நீங்க சொன்ன நேரத்தில் நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு பொம்பளை, யாரும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து அரசு பணியில் இருக்காங்க. ஒரு ஒரு சாதனை பெண்மணின்னு தான் அவங்கள சொல்லணும். அதாவது சரணாகதினா டு த கோர் அவங்க தான். ஸோ ஒரு சாதனை பெண்மணி. திருச்செந்தூர் போகும்போதெல்லாம் அவங்க வந்து ஒரு டைம் வந்து எல்லாருக்குமே அன்னதானம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வரும்போதெல்லாம் எல்லாருக்குமே அன்னதானம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு முறை கேலண்டர் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்நாக்ஸ் டீலாம் வாங்கி கொடுக்கும்போது அதுக்குண்டான பேமெண்ட்டை நான் கொடுத்துட்றேன். கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் வந்திருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய மனது அவங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி ஒரு ஒரு ஆளா நின்று ஒரு அழகா அந்த ஒரு இடம் அமைஞ்சிருக்குன்னா ஒரு தீவிர முயற்சி, விடாமுயற்சி. ஸோ அந்த முயற்சியில் அவங்க சக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு திருச்செந்தூர் முருகர் வந்து முழுக்க காரணமா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கணும், எனக்கு வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க எந்த கடவுள் வேணாலும் பிடிச்சிக்கோங்க.
அந்த கடவுள்கிட்ட நீங்க ஒப்படைச்சிடுங்க. நிச்சயமா அந்த கடவுள் வந்து உங்களுக்கு அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுப்பாங்க, ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு உதாரணமா அந்த நான் பெண்மணியை பார்க்குறேன். அந்த அம்மா வாங்கியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல வீட்டை கட்டி, இன்னும் அவங்க வந்து எப்படிலாம் கனவு கண்டாங்களோ அவங்களுடைய கனவு இல்லமாக அது அமைந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க வாழணும்னு சொல்லி நானும் அந்த திருச்செந்தூர் முருகனையும் அண்ணாமலையாரும் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய திருச்செந்தூர் முருகருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.